ஜாவி டியூட்டி ஸ்டார்ட் பண்ணிட்டாரா இன்னும் ஃப்ரீ ஆள்? இல்ல, டியூட்டிஸ் தான் இருக்கான் உஸ்தாத். சரி, ஓகே. பேஜ் நம்பர் என்ன? பேஜ் நம்பர் 82, 24வது வசனம், சூரத்துன் நிசா. வசனம் 24 அப்படியா? ஆ. ஸ்டார்ட் பண்ணும். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والمحصنات من النساء إلا ما ملكت أيمانكم كتاب الله عليكم وأحل لكم ما وراء ذلكم أن அதுல உங்களோட டோன்ல تبتغوا பிரச்சனை இங்க பாருங்க. என்ன பிரச்சனை என்றால் என்று போகக்கூடாது. அது ஒரு எந்த ஒரு தொடர்பும் இல்லாம வெறுமனே சும்மா நீட்டப்பட்ட ஒரு சொல்லா மாறக்கூடாது. وَأُحِلَّ لَكُم مَّا وَرَاءَ ذَلِكُمْ. அந்த உண்ணாவோட சேர்ந்து மீம ஒன்று லக்குமோட சேர்த்தப்பட்ட ஒரு இணைப்போடு இணைக்கிறதாக எங்கிற டோன் நாங்க மாத்தணும். அப்படி இல்ல லக்கும் மா பின்னாடி வர சொல்லோட சரி அந்த மாவை ஜாயின் பண்றதாகத்தான் எங்கிற டோன் நாங்க எடுக்கணும். லக்கும் மா வரா அப்படி அந்த ஓதல் பேல தனிமையாக. இப்ப உதாரணத்துக்கு மேலுள்ளதை பாருங்க. இல்ல மலக்கத் மீம் என்ன செஞ்சோம்? பின்னாடி வர மலக்கத்தோட அந்த மாவை சேர்க்கிறோம். அப்பதான் எங்கட ஓதல் ஒரு அந்த முன்னாடி வர பின்னாடி வர சொல்லுக்கு மத்தியில ஒரு தொடர்பை இணைப்பை ஏற்படுத்துற ஒரு ஓதலாக மாறும். அந்த ஓதல் சரியான ஓதல். நீங்க ஓதினதுல நீங்க ரெக்கார்ட் திருப்பி எடுத்து பாருங்க. மாங்கிற தனிச்சு விடப்பட்ட என்று தனிப்பட்ட உண்டா மாறுது. அது பேர் விளங்குதா? ஆ. وأحل لكم ما وراء ذلكم أن تبتغوا بأموالكم محصنين غير مسافحين فما استمتعتم به منهن فآتوهن أجورهن فريضة. நீங்க டைம் வச்சு ஓதி ولا பாத்தீங்களா? أستاذ؟ நீங்க டைம் வச்சு செட் பண்ணி ஓதி பாருங்களா? ஆமா, ஏன் أستاذ؟ இல்ல கேக்குது. இப்ப இதுல எல்லாம் இப்ப பாருங்க. فَمَا اسْتَمْتَعْتُمْ بِهِ مِنْهُنَّ فَآتُوهُنَّ أُجُورَهُنَّ فَرِيضَةً. இதெல்லாம் இப்ப நான் ஓதுன ஸ்டைலுக்கு மாற நேரம். என்ற எழுத்து வச்சு நாங்க டார்கெட் பண்ணி சரியா பிரிச்சு டிவைட் பண்ணி எடுத்துக்கொள்ற நேரத்துல நேரத்தை இன்னும் கம்மியாக்கலாம், குறைக்கலாம். இதெல்லாம் ஒரு அந்த ஐடியா தான் கேட்டேன். நீங்க டைம் வச்சு ஓதுன அர்த்தம் சும்மா ஓதி பழகி ஃபாஸ்ட்டுக்கு பழகி டைம் குறைக்கிறதல்ல. நாங்க ஓதுற சிஸ்டம், நாங்க ஓதுற அந்த வடிவம் சரியான முறைமைக்குள்ள வந்துச்சுன்னு சொன்னால் நேரம் ஒட்டோவாக தானே செய்யும், குறைஞ்சு கொண்டு வரும். அது அதான் மைண்டுக்கு எடுக்கும். அந்த அந்த விஷயம் மைண்ட்ல வரணும். ரிப்பீட் பண்ணாம எப்படி ஓதுறது, எப்படி நாங்க நேரங்களை சுருக்கி கொள்றது, எல்லாத்தையும் கொடுத்து எப்படி டைம் எடுத்துக்கொள்றதுன்னா பார்க்கணுமா? ஆ ولا جناح عليكم فيما تراضيتم به من بعد الفريضة إن الله كان عليما حكيما. ومن لم يستطع منكم قولا أن ينكح المحصنات المؤمنات فمما ملكت أيمانكم من فتياتكم المؤمنات
والله أعلم بإيمانكم بعضكم من بعض فانكحوهن بإذن أهلهن وآتوهن أجورهن بالمعروف محصنات غير مسافحات ولا متخذات أخدان فإذا أحصن فإن أتين بفاحشة فعليهن نصف ما على المحصنات من العذاب ذلك لمن خشي العنة منكم وأن تصبروا خير لكم والله تصبروا وأن تصبروا صاد வரலினா இப்ப ரெண்டு விஷயம் وأن தான் ஒன்று முஹ்ஸனாத் என்ற சொல் கிட்டத்தட்ட ஒன்று ரெண்டு மூணாவது வரல வர இந்த முஹ்ஸனாத்துல வந்த சுவாத நீங்க தூக்கல்ல வானத்தை நோக்கி நான் கொஞ்சம் அவதானித்துட்டு அடுத்த சுவாதுக்கு வந்தேன் இதுல சரியா வந்துட்டு அவன் அத ஓகே நீங்க சம்டைம் சின்ன மிஸ்டேக் தான் பட் திருத்தி எடுத்துட்டீங்கன்னு விளங்குது ஆனா சுவாதுக்கு சுக்கூன் வர நேரத்துல தஸ் யஸ் ட யஸ் என்ற அந்த உச்சரிப்பு வந்துடணும் சுவாதுல அது பிழை இல்லாட்டி Yes. وأن تصبروا خير لكم والله غفور رحيم يريد الله ليبين لكم ويهديكم سنن الذين من قبلكم ويتوب عليكم والله عليم حكيم. இந்த பேஜ் மறுபடியும் ஓதணும் மாஸ்டர். தேவையில்லை நீங்க சில விஷயங்களை விலை கொண்டு தானே வரீங்க கட்டாயம் ரெக்கார்டை கேளுங்க அப்ப புதிய பயிற்சிகளை உள்ள அந்த பிழை வர சுத்தி வரக்கூடாது. ஓகே சார். நெக்ஸ்ட் அடுத்த பேஜ் அடுத்த கிளாஸ்ல ஓதிட்டு மாஸ்டர். அப்ப நீங்க நிறைய கெஸ்ட் கட்டாயம் வந்திருக்காங்க சார். சரி ஓகே பிரச்சனை இல்லை இந்த கிளாஸ் ரெக்கார்ட பலமுறை கேட்டுக்கொள்ளணுமா என்ன ஓகே ஓகே சார். நூக்கங்கள் கேட்டுக்கொள்ளணும். ஓகே சார்.